தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் 19 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, MBBS அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறைந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். முக்கியமாக ஆஃப்லைன் மூலமாக தான் இங்கே விண்ணப்பிக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், டிரைவர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஓடி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸு, ஸ்டாஃப் நர்ஸு, ஃபிசியோட்ரிக், சோசியல் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், மல்டி டாஸ்க் ஒர்க்கர், டென்டல் அசிஸ்டன்ட், கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், ANM, அர்பன் ஹெல்த் நர்ஸ், இந்த போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி எங்கள் பிளேஸு, டேட்டை ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டோட போடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அப்ளை பண்ணணும். இன்டர்வியூ போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாணை 3 விதமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி போஸ்டிங்ஸுமே 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் மெடிக்கல் ஆஃபீஸரில் 3 வேகன்சிஸ் இருக்குது. MBBS முடிச்சிருக்கணும், 60,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து அர்பன் ஹெல்த் நர்ஸ், ANM கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் 30 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கேட்டகரியில் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது 12th முடிச்சுட்டு ANM கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. 14,000 ரூபாய் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனில் 3 வேகன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும், அதாவது CMLT அல்லது DMLT முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் நாலேஜ் இருக்கணும், லேபரேட்டரி ஸ்கில்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் 2 வேகன்சிஸ் இருக்குது. 12th பயாலஜி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். தமிழ் SSLC வரைக்கும் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் கோர்ஸ் MPHW மேல் கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 14,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து கவுன்சிலரில் 1 வேகன்சிஸ். PG டிகிரியில் சோசியாலஜி அல்லது சைக்காலஜி அல்லது சோசியல் ஒர்க் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். 18,000 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது தான், ஓகேங்களா. இதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். 35 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸில் 3 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் GNMO அல்லது BSc நர்சிங் முடித்தவங்க எலிஜிபிள், ஓகேங்களா. 18,000 ரூபாய் சேலரி இருக்கும்.
அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், இது யோகா வெல்னஸ் சென்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 8500 சேலரி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கிளீனர் போஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ் 8500 சேலரி இருக்கும். அடுத்து செக்யூரிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் 8500 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸில் 3 வேக்கன்சிஸ் 8500 சேலரி. இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஃபிசியோட்டிக் சோசியல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்ஏல சோசியாலஜி, அதாவது சோசியல் ஒர்க்கு, மெடிக்கல், ஃபிஷியாட்ரி இது ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க், மெடிக்கல் அண்ட் ஃபிஷியாட்ரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 23,800 சேலரி இருக்கும். அடுத்து சானிட்டரி ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் 8500 சேலரி. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மல்டி டாஸ்க் ஒர்க்கரில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 6000 ரூபாய் சேலரி. அடுத்து டெண்டல் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் 13,800 சேலரி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி டெண்டல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,800 சேலரி சொல்லியிருக்காங்க. டெண்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 13,800 சேலரி. அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸு இருக்கணும், டிரைவிங் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 19,800 சேலரி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் சேம் அட்ரஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 13,800 சேலரி இருக்கும். அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து ரேடியோகிராஃபரில் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ்ட் டெக்னாலஜியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 13,300 சேலரி இருக்கும். அடுத்து ஓடி அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ். தேட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸோ அல்லது பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸோ முடிச்சிருந்தா எலிஜிபிள். 11,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு சேம் ஒரே அட்ரஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மாவட்ட சுகாதார அலுவலகம், எண் 16/22, பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002ங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஷீட்கான ஸ்டேட்மெண்ட்ஸு, ரெசிடென்சி ப்ரூஃபு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் இருக்கும். 11 மாதங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஸோ முதல்ல அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.